Okay, இப்போ வந்து நம்ம ரேபிட் ரிவிஷன் டு அதையும் 2026ல் நம்ம ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல் வந்து போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல் in a given population one can find out the frequency of occurrence of alleles of a gene on a locus. இப்போ கொடுத்துக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனுக்கு என்ன பண்ணுறோம், a given population one can find out the frequency of occurrence, அதாவது ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, ஆஃப் alleles of a gene or a locus, ஒரு லோக்கஸில், ஓகேவா, ஒரு லோக்கஸில் இருக்கக்கூடிய ஜீன், அதில் இருக்கக்கூடிய அல்லல்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் இந்த ஃபைண்ட் அவுட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அல்லல் ஆஃப் அ ஜீன், ஒரு ஜீனில் இல்லைன்னா லோக்கஸில், ஓகேவா, அதோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போகிறோம். திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் சப்போஸ் டு ரிமைன் ஃபிக்ஸ்டு, இந்த ஃப்ரீக்வன்சி நமக்கு எப்படி தான் இருக்கும், ரிமைன் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். அண்ட் ஈவன் ரிமைன் த சேம் த்ரூ அவுட் ஜெனரேஷன்ஸ், ஜெனரேஷனுக்காகவும் இது எப்படி தான் இருக்க போகுது, சேமாக தான் இருக்க போகுது. ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல் ஸ்டேட்டட் இட் யூஸிங் த அல்ஜிப்ரைக் ஈக்குவேஷன். ஸோ ஹார்டி-வைன்பர்க் பிரின்சிபல் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸிங் எதை வச்சு பார்க்க போகிறோம்னா அல்ஜிப்ரா ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் பிரின்சிபல் சேஸ், இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, தட் அல்லல் ஃப்ரீக்வன்சி இன் அ பாப்புலேஷன் ஆர் ஸ்டேபிள். இப்போ இருக்க அல்லல் ஃப்ரீக்வன்சி ஒரு பாப்புலேஷனுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா, இந்த ஓகே இப்போ இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இந்த அல்லோட ஃப்ரீக்வன்சி, அல்லல்னா எங்கே இருக்காங்க, ஒரு ஜீனுக்குள்ளே தானே இருப்பாங்க. அதான் அல்லல் ஃப்ரீக்வன்சி, என்ன ஃப்ரீக்வன்சி, பாப்புலேஷன் ஃப்ரீக்வன்சி நம்ம மாற்றி இந்த இடத்துல கொடுத்துட்டு விளையாடுவாங்க. யூ ஹாவ் டு பி மோர் கேர்ஃபுல். ஓகேவா, மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஹியர். ஸோ இந்த பிரின்சிபல் என்ன சொல்லுன்னா, அல்லலோட ஃப்ரீக்வன்சி ஒரு பாப்புலேஷனில் ஸ்டேபிளாக இருக்குது அண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பார்த்தாச்சு. ஜீன் புல், இப்போ ஸ்விம்மிங் புல் அப்படின்னா என்னது, எல்லாமே சேர்ந்து தானே இருக்கும். அதே வந்து ஜீன் புல் அப்படின்னா டோட்டல் ஜீன்ஸ், எல்லா ஜீன்ஸுமே எடுத்துக்கோ கணக்கில் தான் ஜீன் புல். ஓகேவா, அண்ட் தயர் அல்லல்ஸ் என்ன பாப்புலேஷன், அவங்களோட ஜீன்ஸும் அண்ட் அதில் அல்லல்ஸும் சேர்த்து நம்ம என்ன சொல்கிறாங்க, ஜீன் பூல் அப்படின்னு சொல்கிறோம். ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதுவுமே என்னவாக இருக்க போகுது, கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜெனட்டிக் ஈக்லிபிரியம். இஃப் இட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா வாட், ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா விச் மீன்ஸ் வாட், ஜெனட்டிக் ஈக்லிபிரியம். த சம் டோட்டல் ஆஃப் த அல்லல் ஃப்ரீக்வன்சி இஸ் 1. அப்புறம் எல்லா அல்லல் ஃப்ரீக்வன்சி நான் சம் டோட்டல் பண்ணதுக்கு என்ன வரணுமா, ஈக்குவல் டு 1ன்னு வரணும். ஓகேவா, இஃப் இண்டிவிஜுவல் ஃப்ரீக்வன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து இது வரைக்கும் ஜஸ்ட் அ தியரி தாம்மா, இதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கோ, அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் பி நேம்டு P, Q, etc. If a diploid ஆகணும், ரெண்டு allele இருக்கணும். So P and Q represent the frequency of allele A and allele small a. The frequency இப்போ capital A இருக்குது அப்படின்னா அதோட allele இப்போ என்ன பண்ணணும், ரெண்டுமே PP and the P square ஆகுமா. This is simply stated in another way. The probability that an allele capital A with the frequency of P appear on both the chromosomes of a diploid individual is simply the product of the probability P square. Similarly, small a இருந்தால் அப்படி ரெண்டுமே Q2 இருக்கும். So that's why Q square வருது. இது எனக்கு ஒரு capital A ஒரு small a இருந்துச்சு அப்படின்னா 2P into Q. Hence P square plus 2PQ plus Q square is equal to 1. So make it as a important one. So P square plus 2PQ plus Q square is equal to 1. So this is a binomial expression. எப்படி வந்துச்சுன்னா P plus Q the whole squareலேருந்து வந்திருக்கு. When frequency measured, இப்போ நான் frequency measured பண்ணிட்டேன், differs from the expected values. இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூலேருந்து டிஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா the difference அப்படின்றது direction. ஓகேவா, அது ஏதோ ஒன்று சொல்ல போகுது, இதோட direction என்ன, indicate the extent of evolutionary change. எனக்கு evolutionary change நடக்க போகுது அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணுது. The disturbance in a genetic equilibrium, அப்போ genetic equilibrium டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது அப்படின்னா ஆர் ஹார்டி-வைன்பர்க் ஈக்லிபிரியம், அதாவது ஜெனட்டிக் ஈக்லிபிரியம் ஆர் ஹார்டி-வைன்பர்க் ஈக்லிபிரியம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது. அப்போ டிஸ்டர்பன்ஸ்னு அது ஃப்ரீக்வன்சி, யாரோட ஃப்ரீக்வன்சி, அல்லல்ஸ் எங்கே இருக்காங்க, ஒரு ஜீன் இருக்காங்க, யாரோட ஜீன், பாப்புலேஷன்ஸோட ஜீன். அப்போ அந்த சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அல்லல்ஸ் இன் அ பாப்புலேஷன் would then be interrupted as a resulting in a evolution. அதான் அப்போ அந்த பாப்புலேஷனில் அந்த அல்லல்ஸோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிற மூலிமா எனக்கு என்ன ஆகுது, எவல்யூஷன்ஸ் அப்படின்ட்டு எனக்கு ஒன்று நடக்குது. ஸோ இந்த பேராகிராஃப் மேக் இட் கிளியர். ஓகேவா, இதில் ஒன்றுமே இருக்காது, ஜஸ்ட் நெக்ஸ்ட். ஓகேவா, இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் பாருங்கள், இதில் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள்.
5 factors, மொத்தம் 5 factors are known to affect the Hardyweinberg equilibrium. இந்த Hardyweinberg equilibrium affect பண்ணக்கூடிய 5 factors இருக்காங்க. These are என்னது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா ஜீன் மைக்ரேஷன்னாலும் ஜீன் ஃப்ளோனாலும் ஒன்று தான். மைக்ரேட் ஆகுறது, ஃப்ளோ ஆகுறது எல்லாமே ஒன்று தான். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஓகேவா, மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், நேச்சுரல் செலெக்ஷன், மொத்தம் இந்த 5 ஃபேக்டர்ஸ் வந்து Hardyweinberg equilibrium அஃபெக்ட் பண்ணுறாங்க. The new gene when migration of a section of population, இப்போ எனக்கு ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிளேஸ்லேருந்து another பிளேஸ்க்கு போகிறாங்க இல்லையா? மைக்ரேஷன் ஆஃப் அ செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் டு அனதர் பிளேஸ் அண்ட் பாப்புலேஷன் அக்கர், எனக்கு அங்கே கூட அவங்க பாப்புலேஷன் அக்கர் ஆகுறாங்க. இப்போ ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் இன் ஒரிஜினல்லையும் சரி as well as அவங்க நியூ பாப்புலேஷன் இப்போ அங்கேருந்து என்ன ஆகுது, ஜீனோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. The new gene alleles are added to a new population and those are lost from the old population. அப்போ நியூ பாப்புலேஷன் ஆட் ஆயிருக்கு, ஓல்டு பாப்புலேஷனில் குறைஞ்சிருக்கு அந்த ஜீனோட allele frequency. So there would be a gene flow if this gene migration happening multiple times. ஸோ எனக்கு ஜீன் மைக்ரேஷன்னா இதுதான். இதே இப்போ மல்டிபிள் டைம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஜீன் ஃப்ளோ அப்படியே கண்டினியூஸ் போய்கிட்டே இருந்தாங்க, ஜீன் ஃப்ளோன்னு சொல்லலாமா? ஓகே, இதே எனக்கு இந்த சேஞ்சு பை சான்ஸ் மூலயமா வர, இதே எனக்கு சேஞ்சு இந்த சான்ஸ் மூலமாக நடந்துச்சு அப்படின்னா ஜெனடிக் ட்ரிஃப்டா. ஓகேவா? இதோட இது முடிஞ்சிச்சு, இங்கே பாரு, இதோட ஒன்று முடிஞ்சு, இதோட ரெண்டாவது முடிஞ்சு. ஓகேவா? பை சான்ஸ் மூலிமா நடந்துச்சு அப்படின்னா ஜெனடிக் ட்ரிஃப்ட். இப்போ ஜீன் மைக்ரேஷன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது. ஓகேவா? அதுதான் ஜீன் மைக்ரேஷன் சொல்லிட்டாங்களா? இதே ஹேப்பன் மல்டிபிள் டைம்ஸ்ன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா தான் ஜீன் ஃப்ளோ. த மைக்ரேஷன் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்தது தான் ஜீன் ஃப்ளோ. இதே இது பை சான்ஸ்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா ஜெனடிக் ட்ரிஃப்ட்னு ஆகிப்போம். சம்டைம்ஸ் த சேஞ்ச் இன் allele frequency is so different in a new sample of a population. இப்போ அந்த பாப்புலேஷனில் எல்லாமே கேர்லி ஹேர்ஸாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ இந்த ஓல்டு பாப்புலேஷனில் நீ ஸ்ட்ரைட் ஹேர் வச்சுட்டு அந்த கேர்லி ஹேர்ஸ்க்கு போகும்போது நீ மட்டும் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நீ இடத்துல ஸ்ட்ரைட் ஹேர் வச்சு நீ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்க அப்படின்னா ஃபவுண்டர், அப்படி அந்த எஃபெக்ட் இப்போ நம்ம சொல்லலாம் ஃபவுண்டர் எஃபெக்ட்னு சொல்லலாமா? அதே கான்செப்ட் தான், சேம். ஸோ sometimes the change in allele frequency is so different in a new sample of population. புதுரத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, that they become a different species of மாறுவேன். The original drifted population becomes founders. அப்போ அந்த பாப்புலேஷன் நம்ம ஃபவுண்டர்ஸ்னு சொல்கிறோம், அந்த எஃபெக்டை நான் ஃபவுண்டர் எஃபெக்டை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். நியூ சாம்பிள் தான் நியூ that they become different. அவங்க ஓல்டு பாப்புலேஷன் கொடுத்தா தப்பாயிரும். நியூ பாப்புலேஷன் தான் நீ வந்து எப்படி இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருப்ப. ஓல்டு பாப்புலேஷன்லாம் எல்லாமே ஸ்ட்ரைட் ஹேர் தானே, அப்படின்றப்ப எப்படி யூ ஒன்லி அலோன் டிஃப்ரெண்ட் ஃபார் தட். ஓகே, தென் மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோ தட் ப்ரீ-எக்ஸிஸ்டிங். நெக்ஸ்ட் இதோட Hardyweinberg கதை அவ்வளோதான். ஓகேவா? இதோட முடிஞ்சு. இது வந்து சம் அது. ஓகேவா? இட் இஸ் நாட் மோர் தேட். வரேன், இந்த வரேன். Microbial experiment show that the pre-existing advantageous mutations when selected will result in observation of a new phenotype. So microbial experiment பண்ணும்போது pre-existing advantageous mutations, ஏற்கனவே இருந்த ஒரு சில அட்வான்டேஜ் மியூட்டேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா when selected will result in observation of a new phenotype. அதாவது நான் மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது the pre-existing முன்னாடி இருந்த அந்த அட்வான்டேஜஸ் மியூட்டேஷன்ஸ் when செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா will result in observation of phenotype காட்டணும். ஓகேவா? அந்த அட்வான்டேஜஸ் எனக்கு phenotype காட்டுது. Over few generations this would result in a speciation. அது அப்படியே எனக்கு என்ன ஆயிடுது, அப்படியே ஸ்பீஷியஸாகவே புதுசாகவே மாறிடுறாங்க. சாரி அது எனக்கு என்ன மாறுது, ஸ்பீஷீஸாகவே மாறிடுது. Natural selection is a process in which the heritable variations enabling the better survival are enabled to reproduce and leave a greater number of progeny. அப்போ இந்த நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்றது தான் ஒரு ப்ராசஸ். அதில் தான் எனக்கு வேரியேஷன்ஸ் எனக்கு என்ன வேரியேஷன்ஸ் வேணுமோ அது ஹெரிட்டபிள் ஆகும். அண்ட் அந்த ஹெரிட்டபிளான வேரியேஷன்ஸ் மூலிமா நான் என்ன ஆகும், நல்லா சர்வைவ் ஆகி நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் நான் கொடுத்துட்டு போவேன். ஸோ critical analysis make us believe that variation
வேரியேஷன் டியூ டு மியூட்டேஷன். ஓகே, இப்போ நான் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணி வேரியேஷன் அப்படின்றது எனக்கு எதனால் வருது அப்படின்னா டியூ டு மியூட்டேஷன் நடக்கிறனால வருதா, வேரியேஷன் டியூ டு ரீகாம்பினேஷன் நடக்கிறது மூலிமா வருதா, எப்போ டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ் அப்போ ஜீன் ஃப்ளோ நடக்கிறனால வந்துச்சா இல்லை ஜெனடிக் ட்ரிஃப்டால் வந்துச்சா அப்படின்றது மூலிமா வேரியேஷன்ஸை கண்டுபிடிக்கும். வேரியேஷன் வந்து 4 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னது வேரியேஷன் இருக்குது மியூட்டேஷனால் வருதா, வேரியேஷன் ரீகாம்பினேஷன் எப்போ கேமெட்டோஜெனிசிஸ் அப்போ வருதா, வேரியேஷன் ஒரு ஜெனடிக் ட்ரிஃப்டா இல்லை ஜீன் ஃப்ளோவா அப்படின்றது மாதிரி கேட்டுருக்காங்க. ரிசல்ட் இது எல்லாமே நடந்தால் எனக்கு என்னதான் மாறப்போகுது அட்லாஸ்ட்டாக ஒரு ஜீனோட ஃப்ரீக்வன்சி எனக்கு மாறுது, இல்லைன்னா அடல்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி எனக்கு மாறும் எங்கே ஃபியூச்சர் ஜெனரேஷனில். ஸோ கப்பிள்டு டு என்ஹான்ஸ் ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நான் ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸை நான் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சர் செலெக்ஷன் மேக் இட் லுக் லைக் அ டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன். அப்போ ரெண்டுமே நடக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனுக்கு ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ் நடந்து அது நேச்சர் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், ஒரு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? சாரி பண்ணிப்பா, ஐ திங்க் ஐ would lost my battery also. ஓகே கம். ஸோ வாட் அப்போ கப்பிள் எனக்கு 2 தேவைப்படுது. என்னது ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸும் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷனும் எனக்கு தேவை. எதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பாப்புலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் இட் அவுட். த நேச்சுரல் செலெக்ஷன் கேன் லீட் டு ஸ்டெபிலைசேஷன். இது பாரு, நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இது எப்படி படிக்கணும்னா நேச்சுரல் செலெக்ஷன் வந்து மொத்தம் வந்து 3 தான் எடுக்கப்படும். ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னா விச் மோர் இண்டிவிஜுவல்ஸ் இன் அக்வயர் மீன் கேரக்டர் வேல்யூ. இந்த தான் ஒரு க்ளூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அக்வயர் மீன் கேரக்டர் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா வெறும் அக்வயர் மீன் உனக்கு என்ன வேல்யூ வேணுமோ அது மட்டும் அக்வயர்னா ஸ்டெபிலைசேஷன். ஓகேவா? டைரக்ஷனல் அப்படின்னா மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்வயர் அதர் தென் எனக்கு மீன் கேரக்டரோடு சேர்ந்து வேறு எனக்கு ஒன்று வேணும். ஆனால் அக்வயர் தான், அதுவும் அக்வயர் தான். வெறுமன அக்வயர் மட்டும்தான் ஸ்டெபிலைசேஷன். அந்த அக்வயரோட அதர் தென் மீன் கேரக்டரும் எனக்கு வேணும் அப்படின்னா அது வந்து டைரக்ஷனல். இல்லை டிஸ்ரப்ஷன் அப்படின்னா பெரிஃபரல் கேரக்டர்ஸை நீ கேட்குற அட் போத் த எண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். பெரிஃபரல்னா 2 கர்வ் வந்து எனக்கு இருக்கும். ஓகேவா? அதான் வந்து நான் பெரிஃபரல்னு சொல்லுவேன். ஸோ அந்த பெரிஃபரல் வந்து கேரக்டர் வந்து வேல்யூ அட் போத் த எண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ். 2 கர்வுக்கும் பெரிஃபரல் கேரக்டர் சேர்த்து சொல்கிறது அது வந்து டிஸ்ரப்ஷன். ஸோ இவ்வளோ தான் we need to know about the ஹெய்ன்சன்பர்க் அன்சர்டனிட்டின்னு சொல்கிறேன் பாருங்க. ஹார்டிவைன்பர்க் பிரின்சிபலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ தென் just you have to go through these 3 graphs and Hardyweinberg principle is over. Be chill and study, be cool. Okay, thank you girls. And part 4ல வந்து நான் remaining man evolution and brief account of evolution வந்து பார்த்தேன். இதுக்கு நான் ஷார்ட் கட் சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, டேக் கேர், bye bye. Thank you students.